அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டியிலிருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்கலாங்க. டெஸ்ட் நம்பர் 36. இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரப்பட்டது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. முதல் கேள்வி, ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது? 7வது சட்ட திருத்தம் 1956. கேள்வி 2, கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது? கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுன்னா 69வது சட்ட திருத்தம். கேள்வி 3, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1946. கேள்வி 4, கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது? ராம் சரண் வழக்கு. கேள்வி 5, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பார்த்திங்கன்னா ஒருவரை சாதி, மத, இனம், பாலினம் பாகுபாடு அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 16 சம வேலைவாய்ப்பை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆர்டிக்கல் 16. கேள்வி 6, ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஸ் அடிப்படையாக கொண்டது? மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது. ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஸ் அடிப்படையாக கொண்டது? மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது. கேள்வி 7, முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு? 1986. முதல் லோக் அதாலத் எந்த ஸ்டேட்டில் நடத்தினாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 8, பொறுத்துக. சமய ஆட்சி ஈரானில் நடைபெறும். மதச்சார்பின்மை இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. பொது உடைமை சீனா. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 9, இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். சிக்கிமை ஒரு ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ண அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 36வது சட்ட திருத்தம் 1975. கேள்வி 10, அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. கேள்வி 11, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது? கேசவநந்தா பாரதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 1973 வழக்கில்தான் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு உருவாக்கப்பட்டது. கேள்வி 12, பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது. கேள்வி 13, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 14A தொடர்புடைய விவரம். 14A பார்த்திங்கன்னா தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 14, தகவலறி உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது? தகவலறி உரிமை சட்டம் முதல்ல எந்த நாட்டில் இயற்றினாங்கன்னா ஸ்வீடன் நாட்டில். கேள்வி 15, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. சரி. நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 13, 1946 இருக்குது. இங்கே சரியாக பொருந்தாத ஆப்ஷன் பாம்பி. எப்போ நேருனுடைய முக்கிய நோக்கங்கள் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 2 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 24, 1950 நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றது ஜூலை 22, 1947. கேள்வி 16, என்பி கார்வே வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனோடு தொடர்புடையது? என்பி கார்வே வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதனோடு தொடர்புடையதுன்னா குடியரசுத் தலைவர் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து. கேள்வி 17, கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? சரியாக பொருந்தாத ஆப்ஷன் ஏ. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? 261 தந்திருக்காங்க. தவறு. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே பட்டியலிடப்பட்ட பழங்குடியின பகுதி நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 244. அகில இந்திய பணிகள்
312 விதி சொல்லுகிறது. நிர்வாக தீர்ப்பாணையத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 323A. கேள்வி 18. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது சரி. பாராளுமன்றத்தின் மேலதிகாரத்தை கிடையாது, தவறு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை. ஸோ மேற்கண்டவற்றிலிருந்து சரியான பதில் எதுனா 1 மற்றும் 3. கேள்வி 19. இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர். இந்திய அரசமைப்பு சட்டம் பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டதுன்னு சொன்னது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி 20. குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது? ஆப்ஷன் சி. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியுமா? சபாநாயகர் தான் தலைமை தாங்கி நடத்துவார், குடியரசுத் தலைவர் கிடையாது. அதே குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் உரை நிகழ்த்த முடியும், சரி. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகள் அனுப்ப முடியும், சரி. மாநிலங்களவையின் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்திவைக்கும் குடியரசுத் தலைவரால் முடியும், சரி. அப்போ இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 21. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 21 மற்றும் 21A ஆகிய சரத்துகள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன? ஆர்டிகல் 21 வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை சொல்லும். ஆர்டிகல் 21A பார்த்திங்கன்னா அடிப்படை கல்விக்கான உரிமை. அப்போ சரியானது 1 மற்றும் 4 சரி, 2, 3 தவறாக இருக்குது. கேள்வி 22. பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது? நியூ ஸ்டேட்டை வந்து உருவாக்குறதுக்கான ஆர்டிக்கல் எது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3. கேள்வி 23. முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன? முதல் பொது தேர்தல் நடைபெற்றது 1952. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 4 கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன. தற்போது எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 24. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஜம்மு காஷ்மீர் வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் தனி மாநில அந்தஸ்து இருந்தது. தற்போது வந்து தனி மாநில அந்தஸ்தை நீக்கியிருப்பாங்க, யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1957. கேள்வி 25. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. கேள்வி 26. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யார்னா மொரார்ஜி தேசாய். கேள்வி 27. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது? எந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நலன் கருதி பார்லிமெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பட்டியலில் ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம்னு சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 249. கேள்வி 28. நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது? சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. கேள்வி 29. பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எது? பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களிலே மிகப்பெரிய குழு மதிப்பீட்டு குழு. கேள்வி 30. இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன? 8வது அட்டவணையில் மொழிகளை பற்றி சொல்லுது. 22 மொழிகள் இருக்கும் 8வது அட்டவணையில். இதில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 4 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளது. அந்த 4 திராவிட மொழிகள் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாலிட்டி ஏரியாவில் இப்போ நம்ம பார்த்த 30 கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வாணையம் வெவ்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகளாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக பாலிட்டியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.